வாருங்கள் நேயர்களே, உலக பார்வைக்கு செல்லலாம். இந்த நிகழ்ச்சி உலகில் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் நடக்கின்றன, பொருளாதார ரீதியான மாற்றங்கள் நடக்கின்றன, போர்கள் நடக்கின்றன. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு மீது போர் செய்யப்படுகின்றது, சதி வேலைகள் செய்யப்படுகின்றது. இதை பற்றி விரிவான தகவல்கள் தரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இதற்கு பின்னாலெல்லாம் என்ன அரசியல் இருக்கின்றது, என்ன சூழ்ச்சிகள் இருக்கின்றது, மக்கள் எப்படியெல்லாம் அலக்களிக்கப்படுகின்றார்கள், மக்கள் எப்படியெல்லாம் கொலை செய்யப்படுகின்றார்கள், குற்றவாளிகளாக ஆக்கப்படுகின்றார்கள் என்பதை பற்றி அந்த செய்தியுடைய பின்னணியை தருவதுதான் இந்த நிகழ்ச்சி. தற்போது இந்தியாவில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. என்ன கொந்தளிப்பு என்றால், டிசம்பர் மாதம் வந்துவிட்டது, சுனாமியா என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு மாணவியை, ஒரு இளம் மாணவி, பிசியோதெரபி படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவி பேருந்தில் செல்லும் போது நள்ளிரவில் அவரை கடுமையாக கற்பழிக்கப்பட்டு கொடூரமாக அவர் தாக்கப்பட்டு ஏதோ ஒரு எச்சி இலையை உணவை சாப்பிட்டு விட்டு ஒரு எச்சி இலையை தூக்கி வெளியே வீசுவது போல் வீசி எரிந்து விட்டார்கள் அந்த மாணவி. இன்று அந்த மாணவி இறந்து விட்டாள் என்ற வேதனையான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு காரணங்கள் எந்த அளவிற்கு என்றால், மாணவர்களே டெல்லிகளுடைய சாலைகளில் திரண்டு பல்வேறு தரப்பட்ட மாணவர்கள், இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் என்ற அனைத்து தரப்பட்ட மாணவர்களுமே சாலையில் சந்தித்து எந்த அளவிற்கு என்றால், ஜனாதிபதி மாளிகையை முற்றுகையிடும் அளவிற்கு, பிரதமருடைய வீட்டை முற்றுகையிடும் அளவிற்கு, சோனியா காந்தியோடைய வீட்டை முற்றுகையிடும் அளவிற்கு ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த மாணவர்கள் மத்தியிலே ஒரு கருத்து வைக்கப்படுகின்றது. என்னவென்றால், கடுமையான தண்டனை. ஒவ்வொரு கருத்தும் வைக்கப்படுகின்றது, தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று. தூக்கு தண்டனை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா என்றது சர்ச்சையும் ஏற்படுகின்றது. எப்படி பார்த்தோம் என்றால், தூக்கு தண்டனை உங்களுக்கு கொடுக்கக்கூடாது, தூக்கு தண்டனை தேவையில்லை, தண்டனை கடுமையாக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் மாணவர்கள் சொல்றாங்க, கண்டிப்பா தூக்கு தண்டனை தான் கொடுக்க வேண்டும் என்று. இந்த இரண்டு பேரு கருத்து இருக்கிறப்ப, இந்த முகரி நம்ம ஜனாதிபதியோட மகன் ஒரு பிட்ட தூக்கி போடுறார். எது மாதிரி குண்டை தூக்கி போடுறாருன்னா, மாணவிகள் ராத்திரி டிஸ்கோத்தையில போய் கலந்துக்கிட்டு ஆபாசமான ஆடைகளை எல்லாம் அணிந்து வந்திருக்கும் போது பஸ்ல நள்ளிரவுல பேருந்துல ஏறுறப்ப இது போன்ற காட்சிகள்லாம் நடக்கத்தான் செய்யும், எப்படி இதையெல்லாம் தவிர்க்க முடியுங்கிற கருத்தையும் வைக்கிறார். அவர் சொன்ன கருத்து சரியான கருத்தாக இருந்தாலும் கூட, அவர் சொன்ன அந்த டேம் மக்களுக்கு கொதிப்பை ஏற்படுத்தி. ட்ரெஸ் கோடு கூட இது போன்ற பாலியல், பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள், வன்முறைகள் நடப்பதற்கு ஒரு காரணம். இந்த காரணத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பல முறை இது விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயம். ட்ரெஸ் கோடு என்பது ஆந்திராவுடைய டிஜிபி கூட சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க. அவங்க அந்த ஆந்திராவிலே பதிவான வழக்குகள், கற்பழிப்பு வழக்குகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வழக்குகளில் அந்த ட்ரெஸ் கோடு தான் காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கை கொடுக்கும்போது கூட அந்த ஆந்திராவுடைய பெண் அமைச்சர் ரேணுகா சௌத்ரி கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எப்படி ட்ரெஸ் போடுவது என்பதை நாங்கள் தான் தீர்மானிக்கணும், அதை டிஜிபி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சமூக ஆர்வலர்கள் என்ற அடிப்படையில் இது போன்ற கருத்துக்கள் சொல்கிறாங்க. நம்முடைய சென்னை மருத்துவக் கல்லூரியில் கூட அந்த சமீபத்தில் ஒரு அறிவிப்பு, டாப்ஸ் மாதிரியான ஜீன்ஸ் மாதிரியான ட்ரெஸ் பெண்கள் போடக்கூடாது. இந்த உடை என்பது ஆண்களை கவர்ந்து இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா பொதுவாகவே ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் உள்ள உடல் அமைப்பு வித்தியாசம் இருக்கும். அவங்களோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா ஆண்களால் கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய அந்த உடல் அமைப்பு இருக்கிறதுனால அவங்க கூடுதலாக மறைத்து தான் ஆகணும். யாருமே சொல்ல மாட்டாங்க ஆண்களை மறைக்கக்கூடிய அளவிற்கு தான் பெண்களும் உடம்பு மறைக்கணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க கூடுதலாக மறைக்க வேண்டியிருக்கு. ஏன்னால் அந்த மாதிரியான நேச்சரான அந்த படைப்பு. அப்போ இயல்பாகவே தூண்டப்படுகிற போது ஆண் தூண்டுகிற வகையில் அந்த வாசலை அடைக்காம வாசலை திறந்து வச்சுட்டு தப்பு நடக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி தான். இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கடுமையான சட்டங்கள், நீங்க சொன்ன மாதிரி கடுமையான சட்டங்கள் வேண்டும் என்று ஒரு தரப்பு, தூக்கு தண்டனை வேண்டும் என்று ஒரு தரப்பு. ஆனால் கடுமையான தண்டனை வேண்டும் என்று சொல்லக்கூடிய தரப்பு எந்த மாதிரியான தண்டனை சொல்லல. பொதுவாக கடுமையான தண்டனை தேவை, கடுமையான தண்டனை தேவை என்றால் இறுதி செய்ய வேண்டும். இன்றைக்கு அங்கே நீங்க சொல்லக்கூடிய ஜனாதிபதி மாளிகையாகட்டும், முதல்வர் டெல்லி முதல்வர் ஷீலா தீட்சித் வீட்டுக்கு முன்பு நடந்தது, இந்தியா கேட்ல நடந்தது, அத்தனை போராட்டம், அந்த போராடிய அத்தனை மக்களும் அதிகமாக பெண் அமைப்புகள் தான் அதில் இருந்துச்சு. பெண்ணிய இயக்கங்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் அவர்கள் வைத்த கோரிக்கை தூக்கு தண்டனை கொடுங்கள். முன்னாடி அத்வானி சொல்லியிருந்தார், கற்பழிப்புக்கு தூக்கு தண்டனை வேண்டும் என்று பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். அவருடைய கட்சியைச் சேர்ந்த இப்போ எதிர்கட்சி தலைவர் சுஷ்மா ஸ்வராஜும் அந்த கருத்தை வச்சிருக்காங்க, மரண தண்டனை தான் வேண்டும் அப்படின்னு. மரண தண்டனை வேண்டும் என்ற கான்செப்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக மனித இயல்பு, ஒரு மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படும், நமக்கு இதனால் பாதிப்பு ஏற்படும் என்று அவன் பயந்தான்னு சொன்னால் அந்த தப்பை செய்ய மாட்டான். அதுதான் ஹியூமன் நேச்சர். அப்போ இந்த காரியத்தை நாம் செய்தால் கடுமையான தண்டனைக்கு நாங்கள் உள்ளாக்கப்படுவோம் அப்படிங்கிற அந்த பயம் இருந்தால் அவன் பண்ண மாட்டாங்க. மும்பாயுடைய முன்னாள் நீதிபதி தர்மாதிகாரி அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்க இந்த விஷயத்தில், மார்க்கெட்டை கட்சி மாதிரி அவரும் கருத்து சொல்லக்கூடிய ஒரு ஆள். அவர் என்ன சொல்றாருன்னா, தண்டனைகள் மீது குற்றவாளிக்கு பயம் வருவதை விட சட்டத்தின் மீது மதிப்பு வர வேண்டும் அப்படிங்கிறார்.
சட்டத்தின் மீது மதிப்பு வரணும், தண்டனை மீது பயம் வரக்கூடாது சொன்னால் அவர் சட்டத்தையே ஆராய்ந்து பார்த்திருக்கிறாரு தவிர அந்த மனிதனுடைய அந்த மனநிலையை அவர் புரிஞ்சுக்கிறார். சட்டத்தின் மீது மதிப்பு எப்பொழுது வரும் என்றால் தண்டனை கடுமையாக இருந்தால், தண்டனை மீது அவனுக்கு பயம் இருந்தால்தான். இந்த செயலை செய்தால் நாம் அவனுக்கு வந்து தண்டிக்கப்படுவோம் என்ற அந்த தண்டனை அவனுக்கு பயம் இருந்தால் அந்த செயலை செய்ய அவன் தயங்குவான். அந்த செயலை செய்ய தயங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சட்டத்தின் மீது அவன் மதிப்பு ஏற்படும். இப்போ அங்கே போராடக்கூடிய பெண் அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, சட்டங்களை வந்து கடுமையாக்கணும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் காவல்துறை வந்து முறையாக இருக்கக்கூடிய சட்டங்களை பேணணும் அப்படிங்கிறாங்க அவங்களோட ஆலோசனைகள். இன்னொரு கருத்தை என்ன சொல்றாங்கன்னா, பெண் போலீசார் உட்பட பொது இடங்களை வந்து ரோந்து போலீஸை அதிகப்படுத்தணும், விரைவான நீதிமன்றங்கள் அமைக்கணும், விரைந்து இந்த விஷயத்தை வந்து சாதாரண வழக்காக எடுத்துக்கொள்ளாம 14 வருஷம் 15 வருஷம் சாதாரணமா இது போன்ற வழக்குகள்லாம் நடக்குது. அப்படிலாம் வழக்குகள்லாம் நடக்காம துரிதமான நீதி வழங்கப்படும். நம்ம என்ன சொல்றோம்னா, தூக்கு தண்டனை சரியான தீர்வா இருக்கும். ஏன்னா தூக்கு தண்டனை கொடுக்குறப்ப நீங்க யாருக்கு சில இந்த தூக்கு தண்டனை அடிப்படையில் பார்க்கறப்ப 2-3 விவாதங்கள் கூட வைக்கிறாங்க. எப்படின்னா வந்து இந்திரா காந்தியை கொண்டாங்க, அவங்களுக்கு தூக்கிலிட்டாங்க. அதுக்கு முன்னாடி மகாத்மா காந்தியை கொண்டாங்க, அவர்களுக்கு தூக்கிலிட்டாங்க. தற்போது ராஜீவ் காந்தியை கொண்டவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிறப்ப இப்ப எல்லாம் தூக்கு தண்டனை நாங்க கொடுத்துருக்குறோம், கொடுத்தும் கூட வந்து குற்றம் குறையல, கொலைகள் குறையல. அப்படிங்கிறப்ப இதை அந்த அடிப்படையில் பறக்கக்கூடாது. நான் என்னன்னா இந்த தேசத்துல கொலை செய்தவனுக்கும் இது போன்ற வன்புணர்வு செஞ்சு கொலை செய்தவர்களுக்கும் தண்டனை பொதுவான மக்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு. இவர்களுடைய 3 தூக்குக்கு பின்னாடி, இந்த 3 படுகொலைக்கு அதற்கு பின்னாடி எங்களோட தூக்குக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் காரணம் இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்தா காந்தி விஷயத்துல பார்த்தா ஒரு பெரிய அரசியல் காரணம் இருக்கு, ஒரு பெரிய மதச்சாயம் பூசப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறப்ப அது ஒரு மக்களுடைய கொந்தளிப்பு, அதோடைய பிரதிபலிப்பு. அந்த தேசம் பிரிஞ்சிருச்சே, அது காந்தி தான் காரணமாண்டு பொய்யான தோற்றத்தை ஏற்படுத்தினப்ப அதோடைய தூண்டுதல் அடிப்படையில் வந்து அவர் கொலை செய்யறாரு. அடுத்து கொலை என்னன்னு பார்த்தோம்னா இந்திரா காந்தியுடைய கொலையை நம்ம எப்படி பார்க்க வேண்டும் என்றால், அது ஒரு இனம். அவங்க வந்து புனிதமா நினைச்சுக்கிற இடத்துல அந்த இடத்துக்கு வந்து செருப்பு கூட அணிஞ்சாம மிக புனிதமா இருக்கக்கூடிய அந்த மக்கள், சீக்கிய மக்களுடைய இடத்துல பொற்கோவிலுக்குள்ள ராணுவத்தையும் போலீஸையும் அனுப்பி அதோடைய புனிதத்தை கெட்டுட்டாங்கிற கொதித்து எழுந்து நடக்கக்கூடிய தாக்குதல். இந்த கொலைகளை எல்லாம் நியாயப்படுத்தல. ஆனா இதற்கும் இது மக்கள் கொதித்தெழுந்தது. அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து விடுதலை புலிகள் விஷயத்திலே பார்த்தோம்னா கூட IPKF என்று சொல்லக்கூடிய இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ் அமைதி காக்காமல் அந்த மக்களை வெறியாட்டம் செய்து கற்பழிப்பு போன்ற பல்வேறு விஷயங்களை, இதை நாம சொல்ல கற்பழிப்புலாம் நடத்தலாம், யார் சொன்னா கலைஞர் கருணாநிதி சொன்னார். கற்பழிப்பு போன்ற மிக மோசமான விஷயத்தை செய்ததுனால அதுக்கு ரிட்டாலியேஷனாக தான் இவர்கள் செய்கின்றார்கள் என்று செய்து வந்து இருந்தால் கூட, இதுக்கு கூட அமெரிக்காவோட பின்னணியில தான் விடுதலை புலிகள் இந்த காரியத்தை செஞ்சாங்கன்னா அதுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்குங்கிறதா நம்மளுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இருக்கிறப்ப இதற்கெல்லாம் காரணம் வேற. ஆனா இதுக்கு போயிட்டு தூக்கு போட்டோம்னா அடுத்து இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறப்ப ஒரு தாக்குதல் நடக்கும் வாய்ப்பு அதுக்கான அதிகம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா சாதாரண சாமானியன் பாதிக்கும் பொழுது, சாதாரண சாமானியன் கொலை செய்யப்படும் போது, சாதாரண சாமானியன் வந்து சாதாரண மாணவியை கற்பழிக்கப்படும் போது, கற்பழித்து கொலை செய்யப்படும் போது நீங்கள் கடுமையான தண்டனை வழங்கப்படவில்லை என்றா இப்ப என்ன ஆகி போச்சுன்னா கேங்கா ஒரு எண்ணம் வந்துருச்சு. எப்படின்னா வந்து கூலிக்கு ஆளை வைத்து கொலை செய்யக்கூடிய ஒரு சூழல் இந்தியாவெங்கும் வந்துருச்சு. துப்பாக்கி சாதாரணமா வட இந்தியாவில் வந்து எல்லார் கையிலும் இருக்கக்கூடிய அளவுக்கு துப்பாக்கி இருக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படி இருக்கிறப்ப நீங்க தண்டனையை கடுமையாக்கலைன்னா, தண்டனை கடுமை மட்டும் இல்லை, நீங்க என்னமோ தூக்கு தண்டனை போடுறப்ப அது ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி காட்டுறது, அது ஒன்றும் கருணைமான அவர் அப்படி இப்படின்டே ஒரு 15-20 வருஷத்தை ஓட்டிட்டா ஒரு தலைமுறையே மறந்துடுது. அப்புறம் எப்படி தலைமுறைக்கு வரும்? இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா தமிழ்நாடு போன்ற பல மாநிலங்கள் என்ன ஆயிப்போச்சுன்னா ஒன்னும் பெரிய தண்டனை எல்லாம் கொடுக்க போறான்டா, கொலை செஞ்சா கூட ஒரு 20 வருஷம் ஓடுண்டா. 20 வருஷம் நம்ம 60 வயசு ஆயிரும், 40 வயசுக்காரன் கொலை செய்யறான்னு வைங்களேன், 60 வயசு ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தண்டனை போன்ற எண்ணம் வந்துருச்சு. ஆனால் தண்டனை கடுமையாக்கப்பட வேண்டும் இந்த விஷயத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிச்சு வச்சுக்கிறீங்க. ஏறக்குறைய பார்த்தோம் என்றால் ஏறக்குறைய 5-6 வருஷங்கள் இதை எடுத்துருவாங்க. இதை எப்படி இந்த பிரச்சனையை எப்படி நீர்த்து போக வைக்கணுமோ அதற்கான வேலையெல்லாம் காங்கிரஸ் கட்சி செய்ய ஆரம்பிச்சு. அதாவது மற்ற பிரச்சனைகளில் சமூக ஆர்வலர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள், மற்ற பிரச்சனைகள் எல்லாம் வந்து ரொம்ப வேகமான அவருடைய முன்னெடுப்புகள், அவருடைய இயக்கங்களை நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். மரண தண்டனை பொறுத்த வரைக்கும் அதுல தான் மனிதாபிமானம் பார்க்குறோம். மனிதாபிமானம் அங்கே பார்ப்பது என்பது வந்து நமக்கு அது உடன்பாடான கருத்து அல்ல. அதாவது அவர்களுடைய சமூக ஆர்வலர்களுடைய இயக்கங்களை வந்து நம்ம பார்த்துருக்கிறோம், அதை நம்ம வந்து வரவேற்கிறோம், அது நம்ம உடன்பாடான ஒன்று தான். ஆனால் இந்த மரண தண்டனை இந்த மாதிரி கடுமையான சட்டங்கள் வந்து அவங்க மாறுபடுறாங்க. நாம் என்ன சொல்லணும்னா பாதிக்கப்பட்டவங்கள அந்த சைட்ல இருந்து பாருங்க, பாதிக்கப்பட்டவர்களிடத்திலிருந்து தான் அதை பார்த்தா தான் அந்த பாதிப்புடைய தாக்கம் விளங்கும் தெரியும். கண்டிப்பா அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா
விரிவு நீதிமன்றங்களோ மற்ற மாதிரியான போலீஸை தூக்கி டிஸ்மிஸ் பண்றதோ அவங்களை பணிமாற்றம் செய்வதோ இந்த கேஸுக்கு சாதகமாகவே பல வழக்கறிஞர் வாதாட வருவாங்க. வந்துட்டாங்கன்னு வைங்களேன், இது அப்படி இல்லை, இது நடக்கல, இவர்கள் செய்யல, இவர்கள் வேற ஆள் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த வழக்கே ஒன்றும் இல்லாமல் வந்து முழுக்க முழுக்க சட்டத்தில் என்னென்ன ஓட்டைகள் இருக்கு அந்த ஓட்டைகள் எல்லாம் பூந்து போய் ஒன்றும் இல்லாமல் ஆக்கக்கூடிய மோசமான சதி வேலையை செய்து விடுவார்கள். ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு வார காலம் ஸ்தம்பிச்சு போயிருக்கக்கூடிய தலைநகரத்துல என்ன நடவடிக்கை எடுப்பது, கற்பழிப்புக்கு மரண தண்டனை இல்லையா, கடுமையான சட்டம், எந்த மாதிரி சட்டம் என்பதற்கு மத்திய அரசே வந்து திகைத்து போயிருக்கிறது. என்ன செய்யணும்னு தெரியாம இப்போ நடந்த தேசிய வளர்ச்சி குழு கூட்டத்திலும் கூட இது போன்ற பிரச்சனைகளுக்கு மாநில அரசே தீர்வு காண வேண்டும், அவர்களே வந்து நீங்க சட்டங்களை வகுத்துக் கொள்ளுங்கள் என்கிற அடிப்படையில் வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் உலகத்தில் ஒரு நாடு அதை செய்து காட்டிக் கொண்டிருக்கிறது, ப்ரூவ் பண்ணுது. குற்றங்கள் வந்து மிக அதிகமான, அதாவது குற்றங்கள் மிக குறைந்த அளவில் நடக்கக்கூடிய ஒரு நாடு சவுதி அரேபியா. ஐநாவுடைய அந்த குற்றவியல் புள்ளி விவரங்கள் வந்து தெள்ள தெளிவாக சொல்லுது. சவுதி அரேபியா என்பது ஒரு முஸ்லீம் நாடு என்றோ முஸ்லீமுடைய சட்டங்கள் அங்கே நடைமுறைப்படுத்தப்படுது என்றோ அதெல்லாம் ஒரு வாரம் வச்சிருவோம். அந்த குற்றவியல் நடைமுறையின் காரணமாக அங்கே குற்றங்கள் குறைந்து காணப்படும். அதில் கூட கற்பழிப்பு போன்ற தண்டனை வந்து மிக மிக அரிது. அப்போ இந்த அளவுக்கு வந்து ஐக்கிய நாடுகள் சபையை ஒரு புள்ளி விவரங்களை தரக்கூடிய அளவிற்கு ஒரு நாட்டிலே கற்பழிப்பு குற்றங்கள் ஆகட்டும் வேறு மாதிரியான குற்றங்களாகட்டும் குற்றவியல் நடைமுறை சட்டமே தேவையில்லை என்கிற அளவிற்கு அங்கே வந்து ரொம்பவும் மைல்டா 0.0% இருக்கும்போது அப்போ பைலாட்டரல் டை என்று வைத்திருக்கக்கூடிய அந்த ராஜரீக உறவுகள்லாம் இருக்கிறது. எதுனுமோ விவாதம் பண்ணுறீங்க. அந்த நாட்டோட போய் குற்றவியல் சட்டங்களை வந்து நீங்கள் எப்படி நடைமுறைப்படுத்துகிறீர்கள் என்று அந்த ஆலோசனை கேட்டு வந்தால் அது போன்ற சட்டங்கள் இங்கே நடைமுறைப்படுத்தணும். அது ஒரு இஸ்லாம் ஒரு மதம் என்று பார்க்க தேவையில்லை. குற்றங்கள் குறைய என்ன வழி, அதுதான் இங்கே பாயிண்ட். குற்றங்கள் குறைய வேண்டும் என்றால் நீங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று கடுமையான சட்டங்கள் வேண்டும். தாம் தண்டிக்கப்படுவோம், தம்முடைய இந்த கை வெட்டப்படும் அல்லது தம்முடைய உயிருக்கு பாதிப்பு ஏற்படும், நம்ம தூக்கிலிடப்படுவோம் என்கிற அந்த பயம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக யாருமே அந்த தவறு செய்வதற்கு யோசிச்சு, அதான் மனித இயல்பு. பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த சட்டங்கள் இருக்கிறதுனால இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்த கொந்தளிப்பை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இந்த கொந்தளிப்பை வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது மட்டுமல்லாமல் கடுமையான தண்டனை ஏறக்குறைய 2-3 மாதங்கள்ல கொடுத்தாங்கன்னா மக்களுடைய உணர்ச்சிக்கு இணங்க இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது, மக்களுடைய தேவைகளும் மக்களுடைய கொந்தளிப்புக்கு இணங்க இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை வைப்பார்கள். அந்த குடும்பத்திற்கு இந்திய தௌஹீத் ஜமாத் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் வேதனைகளையும், ஏன்னா இந்த வேதனைகளுக்கு வந்து நம்ம வந்து மருந்திடலாம் முடியாது, வார்த்தைகளால் மருந்திட முடியாது. இந்த வேதனைகளுக்கு வந்து சாதாரண விஷயம் இல்லை. இது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் கூட ஒரு மாணவி நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கிறதே பார்த்தோம் என்றால் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு மாணவியும் போது இதுபோல் கொடூரமாக வன்புணர்வு செய்து தூக்கி செஞ்சு போட்டுறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு என்னவென்றால் இந்த குடும்பத்திற்கும் இந்திய தௌஹீத் ஜமாத் சார்பாக தமது ஆழ்ந்த அனுதாபங்களையும் வேதனைகளையும் வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போன்ற சம்பவங்களை உடனே நிப்பாட்ட வேண்டும் என்றால் நீதிமன்றம் தெளிவாகவும் இந்திய அரசாங்கம் தெளிவான முடிவை எடுத்து கடுமையான தண்டனைகளை வைக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இது போன்ற நிகழ்வுகள் மாறும். இல்லை என்றால் யாரை வேணாலும் கற்பழிக்கலாம், யாரை வேணாலும் கொலை செஞ்சு உள்ள தூக்கி போடலாம் என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் வந்துவிடும். மீண்டும் அடுத்த செய்தி இன்னும்